Hello everybody, வணக்கம். ரீசெண்டாக நம்ம போட்ட பிளானிங் டு ஸ்டடி இன் யூஎஸ்ஏ சேலஞ்சஸ் நோ ஒன் டாக்ஸ் அபவுட் டோன்ட் கம் டு யூஎஸ்ஏன்னு ஒரு வீடியோ போட்டோம். அது நிறைய பேர் நல்லா பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் நல்ல ரிவ்யூ போட்டிருந்தீங்க. தேங்க்யூ. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தட் வாஸ் த கோல் ஆஃப் த வீடியோ ஆல்சோ. அண்ட் சம்டைம்ஸ் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இங்கே இருக்கும் போது சம்படி ஃப்ரம் யூஎஸ்ஏ அவங்களோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஷேர் பண்ணும்போது வேறு யாராவது ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நிறைய பேர் நல்லா என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ அதனால் லெட்ஸ் கோ இன் டு த கொஸ்டின்ஸ் தட் ஆர் ஹியர். செந்தில் பிரபு அவர் என்ன கேட்டிருக்காரு, கேன் யூ ஏபிள் டு டெல் ஃபியூ இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்டடிங் மெடிசின் H4 kid who completed 12th grade in US going to other countries for medicine. ஸோ அதர் கண்ட்ரீஸ்னால் எனக்கு வந்து கனடா, ரஷ்யா அது மாதிரி கண்ட்ரீஸ் பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல. ஆனால் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டோட கிட் வந்து இந்தியாவில் போய் இங்கே 12th முடிச்சுட்டு இங்கே இருக்கிற அந்த டிப்ளமா, ஹை ஸ்கூல் டிப்ளமாவை எடுத்துகிட்டு போய் இந்தியாவில் வந்து வேலிடேட் பண்ணி இங்கே நம்மளை அந்த ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுவாங்க. அந்த எஜுகேஷன் எவாலுவேஷன் பண்ணணும்னா அதையும் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு 1 year கேப் இயர் எடுத்து நீட் கோச்சிங்க்கு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணாங்க. ஒரு டியூட்டரிங் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு 1 year ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் இயர் அவங்களால கிளியர் பண்ண முடியல. செகண்ட் இயர் தான் அவங்க கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஏதோ ஒரு காலேஜில் அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இங்கே H4 கிட் தான் அவங்க படிக்கிறதெல்லாம் தேவர் ஏபிள் டு மேனேஜ். பட் அங்கே போய் அவங்களால வந்து அந்த கல்ச்சுரலி வந்து செட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. வந்து கொஞ்சம் ஏன்னா ஃபேமிலியை விட்டு தனியாக அவங்க போனதுனால இட் வாஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் தெரிஞ்சவங்க யார் வீட்லேயும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இட் வாஸ் அ பிட் வியர்ட், பேரண்ட் இல்லாமல் இருந்ததுனால. இன்னொரு பர்சன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வருஷம் தவனோட செட்டில் கிராஜுவேஷனுக்கு முன்னாடி லைக் ஒரு வாரம் முன்னாடி எக்ஸாம் டைமில் ஒரு வீக்கெண்டில் அந்த கிட்டை வந்து பறக்க சொல்லி இந்தியாவில் போய் நீட் எக்ஸாம் எழுதினாங்க. ஆனால் அந்த கிட்டால் கிளியர் பண்ண முடியல. அவங்க இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணாங்க, பட் அவங்களால அது கிளியர் பண்ண முடியல. ஸோ வந்துட்டாங்க. இப்போ இங்கே யூசியில் தான் அந்த கேர்ள் வந்து நார்மல் டிகிரி, ஒரு பயாலஜி டிகிரி ஒன்று எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. மெடிசன் தான் அவங்க பர்சியூ பண்ணணுன்றது அவங்களோட ஆசை. பட் அவங்க வந்து அது கிளியர் பண்ண முடியல. ஸோ பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறாங்க. அன்லஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்களோடய போய் இந்தியாவில் இருக்க முடியும்னு ட்ரை பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இங்கேருந்து போகிறவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. வேறு யாராவது மேபி இங்கேருந்து போய் அங்கே படிக்கிறவங்க யாராவது இருந்தால் மேபி கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ பெட்டர் ஹெல்ப் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் போர்ஷன் ஆஃப் த வீடியோ. நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன். செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்ட் ஆஃப் செல்ஃப் கேர் இஸ் எக்ஸ்பிரஸிங் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிரீஃப் ஆர் யுவர் ஹாப்பினஸ் ஆர் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நம்ம ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மைண்டில் இருந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வாழ முடியும். அதுக்கு நான் யூஸ்வலி இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுனால பெட்டர் ஹெல்ப்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வந்து எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களோட வெப்சைட் நான் சொல்கிறேன். betterhelp.com/saintavi அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் தெரப்பியிலேருந்து 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அந்த போர்ட்டலில் நம்ம போய் நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டை ஃபில் பண்ணோன்னா நம்மளோட ஏரியாவில் இருக்கிற தெரப்பிஸ்ட்டை நம்மளுக்கு மேட்ச் பண்ணுவாங்க. நம்ம மேட்ச் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த டைமுக்கு நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாம். ஜென்ரலாக என்ன ஆகும்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு வெளியில் இருக்கிற ஒரு லைசன்ஸ்டு தெரப்பிஸ்ட் கிட்ட பேசும்போது தே ஹாவ் அ மெத்தட் டு கிவ் யூ ரிலீஃப் அண்ட் சொல்யூஷன். சம்டைம்ஸ் சொல்யூஷன் தேவைப்படாது. சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறத கேட்டால் மட்டும் போதும்னு கூட நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஒருத்தரை நமக்கு சூட்டபிளான ஒரு பர்சனை ட்ரை பண்ண முடியும். அப்படி நமக்கு சூட்டபிளான ஒரு பர்சன் கிடைக்கலன்னா வேற ஒருத்தரை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பெட்டர் ஹெல்ப் ஒன்ஸ் அகேன். அடுத்தது வந்து கோகோ சேனல்ஸ். ஹாய் சிஸ், வி ஆர் ஸ்டேயிங் இன் நார்த் கேரோலினா. அவர் சன் இஸ் ஸ்டடிங் 7th grade. ஆஃப்டர் ஹியரிங் யுவர் டாக், அ ஸ்லைட் கன்ஃபியூஷன். கேன் யூ சஜஸ்ட் தட் ஸ்டடிங் இன் இந்தியா ஆஃப்டர் 12th அண்ட் கம்மிங் டு US இன் H1B பெஸ்ட் ஆர் கண்டினியூயிங் ஹியர் பெஸ்ட்? Can you suggest that studying in India after 12th and coming to USA என்ன வேணும் in H1B best or continuing here bestனா என்ன சொல்ல வராங்க? அவங்க பையன் H1ல இருக்காங்க.
ஆமாம். அவங்க H1ல இருக்காங்களா? ஓ, இங்கேருந்து படிச்சுட்டு இங்கேருந்து இந்தியா கூட்டிகிட்டு போய் அவங்க 12th முடிச்சுட்டு அப்புறமா யூஎஸ்ஏக்கு வந்து H1Bல வர்றது நல்லதான்னு கேட்குறாங்க. கரெக்ட்? ஓகே. மை ஹஸ்பண்ட் இஸ் அண்டர் பெர்ம் till May. After that 140 will be applied. My elder son is a special kid, 18 years. So when he turns 21, can he stay here or leave USA? He needs complete support, so he is at home only. We thought that studying in USA will give him a best future for our younger son, but now confused. Can you give clear idea? Is it worth going to India for UG? Oh, okay. After 12th. ஸோ உங்கள் கிட் வந்து ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற கிட்டு அவங்க வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் போய் யூஜி முடிச்சுட்டு H1Bல அவங்க இங்கே வர்றது நல்லதான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்தியாவுக்கு நீங்கள் மூவ் ஆகி போகணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் நீட் கிட்டோட மூவ் ஆகி போகணுன்னா ஸ்பெஷல் நீட்ஸ்க்கான ஒரு ஸ்கூலில் போய் தான் நம்ம அவங்கள என்ரோல் பண்ணணும். அப்படி என்ரோல் பண்ணணும்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் நிறைய மேன் பவர் நமக்கு தேவைப்படும், ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அங்கே இந்தியாவில் யாராவது ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ண முடியும், ஃபைனான்ஷியலி உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும்னா போகலாம். செகண்ட் திங், இந்தியாவில் எஜுகேஷன் இஸ் எக்ஸ்பென்சிவ், விச் மீன்ஸ் இங்கே நம்ம ஃபீஸ் கட்ட மாட்டோம் 12th வரைக்கும், அங்கே அவங்க 12th வரைக்கும் ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ யூ ஹவ் டு பே ஃபார் யுவர் ஓல்டர் கிட் அண்ட் யுவர் யங்கர் கிட். வில் யூ பி ஏபிள் டு அஃபோர்ட் தட்? அடுத்தது, நீங்கள் மட்டும் தனியாக குழந்தைங்களோட போகணுன்னு இருந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இருந்துட்டு 2 பேரும் ஸ்பிளிட் பண்ணி இதை பண்ண முடியும், உங்களுக்கு அங்கே சப்போர்ட் இருக்காங்கன்னா இந்தியாவுக்கு நீங்கள் போய் இதை அட்டெம்ப்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, யூஎஸ் தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீடுக்கு உங்களுக்கு தேவையான கேட்டர் பண்ணுறதுக்கான ஒரு, அதாவது உங்களோட எஜுகேஷனை வந்து அந்த கிட்டுக்கு ஏற்ற மாதிரி கரிக்குலம் வந்து அவங்க டெய்லர் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஊரில் வந்து அது ரொம்ப பாசிபிள். ஏன்னா ஸ்பெஷல் எட்ன்றது இங்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்ட் அண்ட் பீப்புள் ஆக்சுவலி அட்ரஸ் அண்ட் தேர் ஆர் வேஸ் தட் தே கேன் டூ. காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து என்ன விதமான அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ஃபர்கெட் ஸ்டடீஸ், அவங்களோட லைஃப் ஸ்கில்லுக்கே இந்த ஊரில் வந்து ஒரு நல்லது. அவங்க வந்து 100% அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, வீட்டில் தான் இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக மொபிலிட்டி வில் பி அன் இஷ்யூ. ஸோ யாராவது ஒருத்தர், நீங்கள் 2 பேரில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலி வந்து ஸ்பிளிட் ஆகி போகிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான் நான் ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். என்ன சொல்றீங்க ப்ரோ? நானும் வழிமொழிறீங்களா? ஆமாம், ஏன்னா இந்த ஊரில் வந்து இதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த ஊரில் கொஞ்சம் நம்ம ஊரோடய கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கைண்டர் பீப்புள், கைண்டு. ஆமாம், எல்லாமே ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு டெம்ப்ளேட் இங்கே ஆல்ரெடி இருக்குது. அங்கே வந்து நீ எல்லாரோட கம்ப்ளீட் பண்ணோம், ஆனால் வந்து லைக் நம்மளுக்கான அந்த ஸ்பேஸும் இருக்காது. அங்கே எதாவது பண்ணனாலும் ரொம்ப கஷ்டம். ஸ்பெஷல் கிட்ஸ்க்குன்னா கூடவே ஆள் இருக்கணும்னா அதை ஒரு மாதிரி ஃப்ரவுண்ட் அப் ஆன மாதிரி கீழே நம்மளை பார்ப்பாங்க. இந்த ஊரில் அப்படி கிடையாது. நம்ம அப்படி இருந்தாலும் அது ஒரு தனி கேட்டகரி, அதுக்குன்னே மக்கள் இருக்காங்க, அதுக்குன்னே ஒரு சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் இட்ஸ் பெட்டர் டு டூ இட் ஹியர். ப்ளஸ் அகெயின் நீ, ஏன்னா இப்போ இந்த பையன் போய் எனிவே 21 வயசுக்கு அப்புறம் ஹி ஹேஸ் டு கம் பை F1 ஆர் லைக் அடுத்து சொல்கிறேன். ஆமாம், F1 பண்ணிட்டு H1B அந்த மாதிரி தான் ஸ்டெம் எடுத்து தான் பண்ணோம். அதுக்கு ஸ்பெஷல் நீ கிட்டுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏதாவது இருக்கலாம் தெரியல. ஸோ நீங்கள் உங்களோடது வந்து இதுதான் சேம் திங். பெட்டர். ஸோ ஸ்பெஷல் நீட், இப்போ லெட்ஸ் சே அவர் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறாரு. அந்த காலேஜ் வந்து இப்போ காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறாரோ இல்லையோ 21 ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெஷல் நீட்ஸுக்குனே சில காலேஜஸ் இருக்குது, ஸ்பெஷல் நீட்ஸ்க்குனே சில கோர்சஸ் இருக்குது. 90% ஆஃப் த டைம் கம்யூனிட்டி காலேஜ், உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற கம்யூனிட்டி காலேஜ், எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற கம்யூனிட்டி காலேஜில் போயிட்டு அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஸ்பெட்டில் யார் இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, என்னோட கிட்டுக்கு வந்து நான் ஒரு ஃபியூச்சர் காலேஜ் பிளானிங் வந்து பண்ண போகிறேன், நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏஏ டிகிரி, அதாவது 2 இயர்ஸ் வந்து டிகிரி படித்து அந்த கம்யூனிட்டி காலேஜில் உங்களுக்கு ஒரு டிகிரி டிப்ளமா கிடைக்கும், ஏஏ டிகிரின்னு வாங்குது, அதை வந்து வாங்கிப்பாங்க. இவங்களால வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீமில் போய் டே டு டே லைஃப் வந்து லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வினோத் சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்வை, அவங்க பார்க்குற பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அணுகுமுறையும் ரொம்ப கைண்டரான அணுகுமுறையாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி ஆன் அவர் பேரண்ட்ஸ் ஹார்ட்ஸ். ஸோ உங்களால் எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியுமோ லாஜிஸ்டிக்கலி அண்ட் உங்களுடைய க்ரீன் கார்டாக இருக்கட்டும், உங்களோட இமிக்ரேஷன் விஷயங்கள் பேப்பர் ஒர்க் பேஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ நாள் இங்கே தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ நாள் இங்கே இருக்கிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நான் சொன்னது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி
எனக்கு மணி பிரச்சனை இல்லை, மேன் பவர் பிரச்சனை இல்லை, எனக்கு டயரிங்காக இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து ஒரு வி வாண்ட் டு கிவ் இட் அ ஷாட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் போய் இருக்கிறது நல்லது. நீங்கள் கரண்ட்லி யூஎஸில் இருக்கீங்கன்றதுனால ஐ திங்க் நீங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம போட்ட வீடியோ எப்படின்னா, அவங்க கேட்குறவங்க வந்து யூஜி படிக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வரலாமான்னு கேட்குறவங்களுக்காக பண்ண வீடியோ, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தவங்க வர்றதுக்காக பண்ண வீடியோ இல்லையா வேணும்? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆமாம், அதை கன்ஃபியூஸ் பண்ணி ஆல்ரெடி இருந்தாங்கன்னா they should continue to stay. இங்கே துரத்துற வரைக்கும் இங்கே இருக்கிறது பெட்டர். எக்ஸாக்ட்லி. ஓப்பனாக சொல்லணும் அதான், அவங்க நம்மளை அடித்து துரத்துற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறது வந்து அந்த குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நம்மளால் எவ்வளோ நாள் சம்பாதிக்க முடியுமோ அதுக்காக நம்ம சம்பாதிச்சுக்கலாம். எல்லாருமே நம்ம அதுக்காக தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம். யாரும் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக வரல, இல்லை என் நாட்டை தூக்கி போட்டு வரணுன்றதுக்காக வரல. ஸோ அது மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி, ஸோ இந்த கம்யூனிட்டி இது கேட்டிருக்கீங்க இல்லையா, அவர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாருன்னு. அப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம கம்யூனிட்டி காலேஜில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு காலேஜோட ப்ராசஸ்லாம் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சர்வீசஸை நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் சர்வீசஸையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எப்படி இந்த ப்ராசஸை இங்கே இருந்துக்கிட்டே H4 விசாலேருந்து F1 விசாக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் தான் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி 2 பேரும் நீங்கள் மாற்றி அதுக்கான வேலைகளை நீங்கள் அவங்கக்கிட்ட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அஃபீஷியல்ஸை போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுறது வந்து நல்லது. ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி காலேஜ், சப்போஸ் கம்யூனிட்டி காலேஜ் இல்லை, ஒரு நார்மலான ஒரு யூனிவர்சிட்டி, உங்கள் ஸ்டேட் நார்த் கேரளானாக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா, எனி யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் தருவாங்க. ஸோ ஐ ஹோப் தட் ஹெல்ப்ஸ். செகண்டான கிட் வந்து எப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றுமே நீங்கள் அவர் குறித்து நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் he has to follow what the family is going to do, right? whatever is best for the family அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் தனியாக அவருக்காக நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதோ இந்தியாவில் இருக்கிறதோ அது வந்து உங்களோட செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபேமிலி 2 பேரும் பிரிஞ்சு நீங்கள் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல இருக்கிறதுன்றது வந்து நல்ல ஐடியா இருக்காது, ஐடியல் செட்டப்பாக இருக்காதுன்றது என்னோட சஜஷன். ஏன்னா ஈஸியாக நம்ம பர்ன் அவுட் ஆயிடுவோம் ஆஸ் பேரண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் தட் ஹெல்ப்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஓகே, உஷா ராணி கேட்டிருக்காங்க, ஹவு ப்ளீஸ் டெல் அஸ் ஹவு யூ ப்ரொடெக்டட் யுவர் பாய்ஸ் ஃப்ரம் ட்ரக்ஸ். கலிஃபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் டேர் ப்ரோக்ராம்னு ஒன்று, இந்த ஊருடைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அலாங் வித் ஃபெட்ஸோட சேர்ந்து தே டூ திஸ் ப்ரோக்ராம். நம்மளுடைய இருக்கிற ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ட்ரக் அப்யூஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அது. அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுவாங்க, இது என்ன ட்ரக்னா என்ன, இது எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யார் மூலமாக வரும், எப்படி நோ சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஆல்கஹால்னா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷர் இங்கே கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸோடைய அவைலபிலிட்டி ரொம்ப அதிகம். பிகாஸ் இந்த கல்ச்சுரலி இந்த ஊரில் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே இங்கே வந்து நார்மல் அவங்கள பொறுத்த வரைக்கும். அண்ட் மோரோவர் கலிஃபோர்னியாவில் வந்து மெடிசினல் ட்ரக்ஸுன்றது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து விற்பாங்களும் கூட. குழந்தைங்களை டார்கெட் பண்ணுறதுன்றதும் ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. இப்போ காலேஜஸில் அந்த மாதிரி ஸ்கூல் செட்டப்லலாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ட்ரக்ஸ் வந்து அவைலபிளாக குழந்தைங்களை டார்கெட் பண்ணி சில ஏஜென்சிஸ் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து தே வில் நோ ஹவு டு சே தட். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆல்வேஸ் வி டாக் டு தெம் அபவுட் ஆல்கஹால் யூஸ் ஆர் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ். ஏன்னா வினோத் ஆர் வி டோன்ட் ட்ரிங்க் ஆர் வி டோன்ட் ஸ்மோக், 2 பேருமே அந்த ஹேபிட் கிடையாதுன்றதுனால நம்ம வீட்டில் அதுக்கான எக்ஸ்போஷர், அதாவது வீட்டுக்குள்ளே இல்லை, ஆனால் நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஆல்கஹால் குடிப்பாங்க, அக்கேஷ்னலாக சோஷியலி குடிப்பாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு அது என்னன்னு தெரியும், அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க, பட் தே ஹேவன்ட் ஆஸ்க்ட் டு ட்ரை இட். தவின் அண்ட் விவன் தேர் ஸ்டில் யங். ஸோ போகிற காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இல்லை தே வாண்ட் டு ட்ரை வென் தே டர்ன் 21 எங்ககிட்ட சொல்லு, வில் டேக் யூ அண்ட் வில் பை இட் ஃபார் யூ அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை யூ கேன் ட்ரைன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதான் தட்ஸ் த ஒன்லி வே. ட்ரக்ஸ் வந்து அதோட கஷ்டத்தை என்ன, அவங்களோட ஹைஸ்கூலில் இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணி எப்படி அதனால அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை அவங்க தேவ் சீன் இட். ஸோ அதனால அதை பார்த்து இது பண்ணால் என்னெல்லாம் இதோட அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்ன நடக்கும்ன்றதை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களா அதை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த ஊரை நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லேயே அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறதுனால ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே கொஸ்டினோட ஐ வாண்ட் டு டேக் திஸ் சான்ஸ் அண்ட் சே தட் நம்மளோட சேனலில் வந்து சம்டைம்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடும்போது
நான் வந்து சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு ஆன்சர் கொடுப்பேன். எல்லாமே நான் பேசுறது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய நாலேஜ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் வந்து 20 இயர்ஸாக இந்த கண்ட்ரியில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்ட்ரியில் இந்தியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் யூகேல இருந்தேன். ஸோ இந்த 3 கண்ட்ரியில் வாழ்ந்ததுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நான் பேசியிருக்கேன். நான் வந்து மேபி சில பேர் நினைக்கலாம், நீ வந்து பழைய ஸ்கூல்லேயே நீ ஸ்டக்காக இருக்க, நீ மாறல, நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, இது உன்னோட நீ வந்து நான் இப்படி தான் அப்படின்னு உங்கள் மைண்டில் என்னை பற்றி ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை வச்சு தான் என்னை பார்ப்பீங்களே. ஸோ வாட் எவர் ஐ சே, யூ ஆர் கோயிங் டு ஹாவ் தட் ஃபர்ஸ்ட் இமேஜ் அபவுட் சைந்தவி அண்ட் தென் யூ வில் டாக். இப்போ நான் பேசுறது டைரெக்டாக என்னை மட்டும் பார்க்குறவங்க ஒன்று, ஆனால் என்னை விட்டுட்டு என்னை சுற்றி இருக்கிற விஷயம்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு டிவி இருக்குது, அது இருக்குது. சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு இது இல்லைன்னா, ஓ இது நல்லா இருக்கே, நம்ம அதை பார்க்கலாம், பாரு இதை வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இவ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லையே, ஏதோ ஒரு இந்த மெத்தடில் வந்து இவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க, இந்தியா விட்டுட்டு இங்கே போயிட்டாங்க, அங்கே நல்லா வாழ்கிறாங்க, எங்களை வர வேணான்னு சொல்கிறாங்க. இது இன்னைக்கு இல்லைங்க, நான் போட்ட எல்லா வீடியோலையுமே யாராவது 1-2 பேர் வந்து அவ்வளோ ஒரு பேஷனேட்டாக, நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஒரு வெறி கொண்டு ஒருத்தரை வெறுப்பாங்கல்ல, ஒரு வெறி கொண்டு ஒருத்தரை புள்ளி பண்ணுவாங்கல்ல, ஒரு வெறி கொண்டு ஒருத்தரை பற்றி எழுதுவாங்கல்ல, அந்த ஹேட்டர்ஸ்க்கு வந்து இருக்கிற பேஷன் உண்மையாகவே ஐ வாண்ட் டு அப்ளாட் தெம், ஐ வாண்ட் டு கமெண்ட் தெம். ஏன்னா நான் ஈவன் நம்ம ஒரு ஹீரோவே எடுத்துக்கோங்களேன், அஜித் அண்ட் விஜய்னா, அஜித் ஃபேன்ஸ் வந்து விஜயை திட்டுறதுல அப்படி இருப்பாங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்து அஜித்தை திட்டுறதுல அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. அந்த அந்த ஒரு ஒரு அவங்க ஓனால லவ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஆப்போசிட்டால திட்டுறதுல வந்து அவ்வளோ எனர்ஜி போட்டு ஒரு இது பண்ணி அவங்கள மாதிரி ஒரு பேஷன். ஆனஸ்டாக சொல்ல போனோன்னா ஐ ஷுட் தேங்க் தெம், ஐ ரியலி ஷுட் தேங்க் தெம் அண்ட் ஐ அப்ளாட். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு 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 கன்விக்ஷனோட நம்மளை திட்டுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் அதை பார்க்கும்போது சின்ன சின்ன நுணுக்கங்களை யோசிச்சிருக்காங்க, சின்ன சின்ன விஷயம், என் பசங்களை பற்றி, அம்மாவை பற்றி, வினோதை பற்றி, என்னோட லுக்கை பற்றி, நான் எவ்வளோ குண்டா இருக்கேன்னு, வினோத் எப்படி இருக்காரு, நாங்கள் 2 பேரும் எப்படி உருப்படாமல் போயிடுவோம், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லும்போது எனக்கு வந்து வாவ், இவ்வளோ நல்லா நம்மளை அனலைஸ் பண்ணியிருக்காங்களே, புரிஞ்சிருக்காங்களே, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படிலாம் கூட பார்க்குறாங்களே, பரவாயில்லையே, நல்லா இருக்கே இது. ஸோ எப்படிலாம் இருக்கு பாருங்களேன். நம்ம வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம இப்படிதான்னு, ஆனால் நமக்கு வந்து ஒரு நாளும் ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்ம மேலே சில விஷயத்தை தூக்கி போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இது இந்த ட்ரக்ஸ் மாதிரி. ஏன் இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன்னா, எப்படி நமக்கு இந்த ஒரு ட்ரக்கு நம்மளை தேடி வருது, நம்ம தான் அதை நோ சொல்லணும். அது போதை தான், நல்லா தான் இருக்கும். ஒருத்தவங்க நம்மளை பேசும்போது நமக்கு திருப்பி சண்டை போடணும்னு தோணலாம், ஆனால் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, நம்ம அதை ரியாக்ட் பண்ணணும்னா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ ஏறும். நம்ம ஒருத்தவங்க நம்மளை சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா அதுக்கு வேல்யூ ஏறாது இல்லையா. ஸோ இப்போ அவங்க யாருன்னே தெரியாதுன்னும் போது அந்த பர்சனுக்கு ஒரு வேலிடிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ இது ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி உட்காந்துட்டு ஒரு யூசர் ஐடியில் உட்காந்து எழுதுறவங்க, ஆனால் அவங்க ஒரு பேஷனோட ஒரு வெறியோட எழுதுறாங்க பாருங்க. அது வந்து ஆனஸ்டாக சொல்ல போனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஐடியா கொடுக்குது, டாபிக் கொடுக்குது. ப்ளஸ் அவங்க என்னை எப்படி புரிஞ்சிருக்காங்க, நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக இங்கே வந்துட்டோம், நான் இவ்வளோ பெரிய லைஃப் வந்து வாழ்ந்து உங்ககிட்டலாம் ஷோ ஆஃப் பண்ணுறேன், நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்றாங்கல்ல, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேனே. நான் சொல்கிறதுல 90% ஆஃப் த திங்கை விட்டுருங்க, நான் சில 10% நான் ஏதாவது நல்லது சொல்லுவேன்ல, அதை ஃபாலோ பண்ணலாமே. அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க? நான் சொல்கிற எல்லாமே தப்பாக இருக்குன்னே வச்சுக்கலாம். நீங்கள் வராதிங்க, நீங்கள் சரியில்லை, அமெரிக்கா சரியில்லை, நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறேன், இல்லை இது அதுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறேன். என் பசங்களை நான் தப்பாக வளர்க்குறேன், தமிழ் சொல்லி கொடுக்காம வளர்க்குறேன், நான் சாப்பாடு ஊட்டி வளர்க்குறேன், என் குழந்தைங்க வந்து நான் வெளியில் போய் அவங்க உலகத்தையே பார்க்கல, ஊருக்கு திரும்பி வந்துரு. நான் திரும்பி வருவேங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் தான் நான் உங்களை வந்து பார்க்க முடியும். இப்போ எங்கள் அம்மா என்னை இங்கே பார்க்க வந்துடுறாங்க, ஸோ அதனால எனக்கு இந்தியா போக வேண்டிய தேவை கிடையாது. எங்கள் அம்மா இங்கே வரும்போது நான் எங்கள் அம்மா வந்து மீட் பண்ணலாம். பட் நான் அந்த பெர்ஸ்பெக்டிவை வந்து என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க, டெய்லி வாசிக்கிறீங்களே, நல்லது கெட்டதெல்லாம் வாசிக்கிறீங்களே, டைரெக்டாக உங்களை பற்றி ஒருத்தர் ஒரு கிரிட்டிசிசமோ இல்லை ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, இது எப்படி உங்களை அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு என்ன கேட்குறாங்கல்ல. அதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், யூ நீட் டு அப்ளை த சேம் திங் வித் பீப்புள் அரவுண்ட் யூ. உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நம்மளை பற்றி when they come at you and they say something, it's not about you. It's about them thinking about you in that way. So, அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். சேம் வே ஆல்கஹாலை பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மாற்றணும் உங்கள் குழந்தைக்கு. அந்த சிகரெட்டோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும், ட்ரக்கோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும்.
இது உங்களுடைய டியூட்டி as a parent to give them that confidence. எனக்கு நான் குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பிரின்சிபலாக இருந்ததுனால எங்கள் அம்மாவை நல்லது சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனால் நல்லது இல்லாமல் இவங்க இந்த லேடி பாரு இப்படி ஒரு பிரின்சிபல் திட்டுறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்க லைக் ஒரு பிரின்சிபலுக்குன்னு ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ எல்லாருமே ஒரு அந்த பயத்தோட கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் திருப்பி வந்து மேம் நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் தான் என்னை திருத்துனீங்க, நீங்கள் இல்லைன்னா நான் இங்கிலீஷ் இல்லைன்னு இன்னைக்கு காலைல விடுறாங்க. அன்னைக்கு யாரும் அப்படி இல்லை. ஆனால் அது மாறும், நம்மளை பற்றின அபிப்பிராயம் மாறும். ஏன்னா உங்கள் யாருக்குமே நான் வந்து என்ன பேசுகிறேன், இங்கேருந்து நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன்றது உங்கள் யாருக்குமே தெரியாது. உங்களுடைய அதுலேயும் எல்லாருமே எல்லா வீடியோவும் பார்த்துருக்க மாட்டாங்க. வெரி ஃபியூ பீப்புள் தான் எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க. சில பேர் பார்க்க மாட்டாங்க. இப்போ சில பேர் நினைப்பாங்க, ஐயோ வினோத் பேசவே விட மாட்டேங்கிறா இவ அப்படின்னு. ஆமாங்க, இட்ஸ் மை ஜாப் டு நாட் லெட் ஹிம் ஸ்பீக், தட் ஐ எம் ஹிஸ் ஒய்ஃப். அவருக்கு பேச விடாமல் இருக்கணும், ஒரு சாப்பாடு போடக்கூடாது, ஒரு தண்ணி போடாமல் அப்படி கீழே போட்டு கட்டி வச்சு அடிக்கிறது என்னோட ஜாப். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப் அஸ் அ ஒய்ஃப் இல்லையா? ஒரு ஒய்ஃப், எல்லா வீட்லயும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொடுமைப்படுத்துறது தான் ஃபர்ஸ்ட் ஜாப். நம்ம கையெழுத்து போட்டோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து கால் மேல நீலாம்பரி மாதிரி போட்டு உட்காந்து வாடா தண்ணி எடுத்துட்டு வா, அதான் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் சீன் இல்லையா? இல்லையா? ஒரு ஃபயர்ல இருக்க பேசி இல்ல, அது ஒரு ஜாப். என் ஹஸ்பண்டை நான் உங்ககிட்ட பேச விடுறேன்னா அன்னைக்கு அவருக்கு ஃப்ரீடம். அவர் கேமரால வரணும்னா நிப்பார் பின்னாடி, மேடம் ஒரே ஒரு சீன் வரேன் மேடம், ப்ளீஸ் மேடம் எனக்கு ஒரு சீன் கொடுங்க மேடம், சரி போயிட்டு வா இது பேசுப்போ அப்படின்னு அவரை கோச் பண்ணி நான் பேச வைக்கிறேன். ஓகேயா? பட் ஹேவிங் ஜோக்ஸ் அப்பார்ட், இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, சம்டைம்ஸ் நம்மளை ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணாம அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத உங்களோட இமோஷனல் ஐக்யூவை யூஸ் பண்ணி, இமோஷனல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படி நம்மள சொல்றாங்க? சைந்தவி நீ ஒரு குண்டு கத்திரிக்காய் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க கண்ணுக்கு நான் ஒரு குண்டு கத்திரிக்காவை தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ரவுண்டா இருக்கிறது அவங்களுக்கு குண்டு கத்திரிக்காவா இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாங்களா இருக்கும், இல்ல அவங்க ஸ்லிம்மானவங்களை மட்டும் பார்ப்பாங்க. தான் குண்டா இருந்தா கூட மேபி சம்டைம்ஸ் அவங்க பாக்குறவங்க எல்லாம் ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம குண்டு கத்திரிக்காவை தான் தெரியும்ன்ற. பட் that is out of passion for hatred, that is passion for bullying, that is passion for bad language, that is passion for writing, that is passion for something. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பேஷன் பண்றாங்கல்ல, அதை சின்சியரா பண்றாங்க பாருங்க. அவங்க காலேஜில் கூட அவங்க 10 மார்க் எஸ்ஏக்கு இப்படி எழுதியிருப்பாங்களா எனக்கு தெரியல, நோட்ஸ் வச்சு எழுதுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு they are doing me a favor for my channel, because when they do that I get comments, I get likes, I get dislikes, then the channel will recommend to the other people. So they are doing that. Actually நான் ஒரு வீடியோ பார்த்தேன், வினோத் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், we need haters, we love them, we have them பேசினார்ல. அது வந்து ஆனஸ்டா சொல்றேன், I am able to understand that now. அவர் சொல்லும் போது அது ஃபன்னியா இருந்தது. இப்போ எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு I actually want to thank them, you know, because it's எனக்கு பிடிச்சவங்க கூட யாருமே வந்து கமெண்ட் போட மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன், இப்போ தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க கூட they will like it the video but they will not comment. அவங்களே நம்ம குறைச்சு சொல்லக்கூடாது. நிறைய பேர் தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் எஸ்ஏ எழுதுறாங்க, பேஷனோட பண்ணுவாங்க ஹேட்டர்ஸ்ன்ற. அத சொல்றேன். இப்போ பிடிக்காதவங்க தான் they want to prove the point, they want to prove me wrong. Yeah, they so badly want to prove me wrong. Yes, please do that in every video. Why are you doing it only in few videos? Come and talk about it. Come Vijay fans attack me, Ajit fans attack me in the other video. வேற எந்த ஹீரோ இருக்காங்களோ ஆப்போசிட் ஆளுங்களும் வந்து அட்டாக் பண்ணுங்கன்றனா. ஏன்னா அது வந்து நல்லா இருக்கு, எனக்குமே ஒரு மோட்டிவேஷன். என்னடா இது பைத்தியக்காரி இப்படி சொல்றாளே, என்ன திட்டுன்றாளேன்னு கூட நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. எனக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு பேச்சு பொருளா இருக்கு பாருங்க. இப்ப என்னால இவ்வளவு நேரம் ஒரு விஷயத்தை பத்தி பேச முடியுது, ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்க முடியுது. இதுவே வந்து 25-year-old சைந்தவியால எனக்கு பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு 44-year-old சைந்தவிக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்கு. ஏன்னா இது வந்து என்னோட வே ஆஃப் ஹேண்ட்லிங். அண்ட் பீப்புள் ஹூ நோ மீ, தே நோ மீ தட் நான் எப்பயுமே கன்ஃபரண்ட் பண்றதுலயும் ஒருத்தவங்களை டைரக்டா பேசுறதுலயும் that is my good quality and my strength. அது ஸோ நம்ம காமா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அவங்க ஏன் சொல்ல வராங்க, எதனால சொல்ல வராங்கன்றதை நம்ம எடுத்துக்கிட்டு அதுல நம்மளுடைய ரியாக்ஷனை நம்ம கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்புறமா கொடுங்க. அப்படி கொடுக்க வேணான்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் நீங்க தேங்க்யூ, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் போடாத கமெண்ட் ஆளுங்களெல்லாம் இப்போதான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். அதெல்லாம் ஆக்சுவலி I never thought that I will miss a bully. They made me miss them. அந்த அளவுக்கு they are so bad that they are so nice. It's not that they stopped, probably they're busy with other channels, maybe somewhere else they have some other hate. இதோட உன்னோட பேஷனேட்டா அட்டாக் பண்றதுக்கு வேற யாராவது வந்திருப்பாங்க. Don't give up on me please. Do better. I want you to do better. I'm waiting for more slaps.
You see me in person, come and give a slap. It's okay. We can take video. Put சைந்தவி அறிந்து விட்டார் அப்படின்னு வீடியோ போட்டு என்னதான் அடிக்க சொல்றேன். அடிக்க எஜமா கொடுங்க எஜமா நான் வாங்கிக்கிறேன் எஜமா அப்படின்றேன். இல்ல பட் அகைன் திஸ் இஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ், எப்படி எடுத்துக்கணும்ன்றது. அண்ட் இதுல இன்னொரு அழகான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். ரோட்ல இருக்கிறவங்களுக்கோ முகம் தெரியாதவங்களே நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள நம்ம இன்னும் கைண்டா எடுத்துக்கணும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை இன்னும் கைண்டா எடுத்துக்கணும். நம்ம ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தர் நம்மளை இன்க்ளூட் பண்ணலையா, மேபி தெர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். ஒரு 2 years அவங்கள ஃப்ரீயா விடுங்க. 3rd yearலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வருவாங்க. நீங்களே போய் அவங்ககிட்ட ஒரு வாட்டி ஹலோ சொல்லி பாருங்க, தானா இருக்கும். இட் வில் பிகம் ஆல் ரைட்டுங்க. நான் சொல்றேன்ல, நான் ஐ ட்ரைட் இட் அண்ட் இட் ஒர்க்ஸ். அதனால I'm going to finish this video with that beautiful positive note and I hope this helps. Thank you. P2S buds அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. Can you speak about merit scholarship available over there? Heard about certain percentage of scholarship available for topmost institutions in US who are coming from other countries. Is it so? Yes. So if you are an international student, if you are coming to this country, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களை உள்ள கூப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி லிட்டில் டு நத்திங் பே பண்ணுற மாதிரி இருக்காது, லிட்டில் டு சம்திங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கன்வர்ஷன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு few lakhs வர மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஓவர் த இயர்ஸ் நீங்கள் செலவு பண்ணும்போது ஒரு 1 crore அந்த மாதிரி உங்களுக்கு செலவுக்கு வந்துடும். 2 years நம்மளோட இங்கே நம்ம வந்து $80,000 ஒரு வருஷத்துக்கு கிராஜுவேட் ப்ரோக்ராம்க்கு நான் சொல்கிறேன். கிராஜுவேட் ப்ரோக்ராம்க்கு வரவங்க, அதாவது மாஸ்டர் டிகிரிக்கு வரவங்களுக்கு ஒரு வருஷத்தோட ஃபீஸ் வந்து 80,000. அந்த $80,000 வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக போட்டு கொஞ்சம் குறைச்சி அதை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் எண்ட் ஆஃப் த டே when you have to come to US, either நீங்கள் லோன் எடுக்கணும், இல்லை உங்களோட ஓன் மணியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி, மணி இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட், உங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் ஒரு US சிட்டிசனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயில் த்ரூ. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். யூ கேன் கம் ஹியர், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. வந்ததுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. அதே இது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணிட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி நம்ம நம்பருக்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து வீக்லி 20 hours நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் தருவாங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து காலேஜுக்குள்ளேயே ஒர்க் பண்ணலாம், சம்டைம்ஸ் நம்ம காலேஜுக்கு வெளியில் போய் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க ஒர்க் பண்ணிப்பாங்க. இங்கே கூட நான் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் நிறையா இந்தியன் கிராசரிஸ்லாம் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விசாவில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேர் மிஸ்ஸஸ் ரேவதி. அவங்களோட இன்ஃபர்மேஷன் நான் இதில் வந்து போடுறேன். அவங்ககிட்ட நான் அம்மாட்ட பேசினேன். அம்மாவோட ஸ்டூடெண்ட் அவங்க. ஷீ இஸ் டூயிங் திஸ் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் ஷீ இஸ் டூயிங் யூ கேன் டூ திஸ். அவங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட சர்வீசஸை நீங்கள் வாங்கிக்கலாம். கன்சல்டேஷனுக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு கிளியராக என்கிட்ட பணம் இருக்குது சைன், நான் US வரணும், இல்லை நான் வெளிநாடு போகணும், UK போகணும், இல்லை நான் ஆஸ்திரேலியா போகணும், ஏதோ ஒரு கண்ட்ரி போகணும் சைன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட சர்வீசஸை பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட அவங்களோட இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்களோட வெப்சைட் எல்லாமே நான் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் பண்ணுறேன். ஓகே, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோமா அவங்கள, மிஸ்ஸஸ் ரேவதி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்க, லண்டனுக்கு யூகேக்கும் அனுப்புகிறாங்க, யூகேல இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கும் அனுப்புகிறாங்க, அண்டர் கிராடுக்கு அனுப்புகிறாங்க, பிஜிக்கும் அனுப்புகிறாங்க, அண்டர் கிராடுக்கும் அனுப்புகிறாங்க. தட்ஸ் ஒன் திங் ஐ கேன் டூ. மற்றபடி நான் இங்கே இருக்கிற கன்சல்டன்ஸ் யாராவது இல்லை இங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் யாராவது இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா, அந்த நாலேஜ் இருந்து அவங்க ஒரு இந்தியனாக இருந்து அங்கேருந்து வந்தால் தான் இது வந்து அவங்க சொல்ல முடியுமே தவிர, இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட நாலேஜ் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் பர்சனலாக அப்படி எதுவும் கேள்விப்படல. அங்கேருந்து ரெடி பண்ணி அப்படியே அங்கேருந்து இங்கே வரவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது. வேற யாராவது இங்கே இருக்கிற கன்சல்டன்ஸ் யூஸ் பண்ணி உங்ககிட்ட நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே காலேஜ் கூப்பிட்டு வந்தீங்களா, இல்லை சம்டைம்ஸ் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்தியா போயிட்டு அனுப்புவாங்க படிக்கிறதுக்கு, அவங்க யாராவது இன்ஃபர்மேஷன் இருக்கு. யார் பண்ணாலுமே அண்டர் கிராடாக இருந்ததுன்னா தே ஹேவ் டு டூ தி ACT பண்ணிட்டு, கரெக்ட், TOEFL இல்லை IELTS பண்ணிட்டு தே ஹேவ் டு கம். கரெக்ட். பேஸ்ட் ஆன் த கேட்டகரி அப்ளை பண்ணி எந்த காலேஜ் எந்த கோர்ஸ், எனக்கு ஆல்ரெடி இந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த கோர்ஸ் டிமாண்டிங் கோர்ஸா இல்லை ஓரளவுக்கு கோர்ஸான்றதை பார்த்து அங்கே அக்செப்டன்ஸ் ரேட்டு வச்சு உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தென் யூ வில் அப்ளை ஃபார் F1 விசா, இல்லைனா நான் அகாடமிக் இல்லைனா ஒகேஷனல் அந்த மாதிரி கோர்ஸாக இருந்ததுன்னா M1 விசா வாங்கிட்டு வரணும் ஸ்டூடெண்ட். ஓகே,
ஸோ இது வந்து உங்களுடைய விஷயம். அண்ட் சில பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க தட் வினோதோட இன்புட் நல்ல வேல்யூபிளாக இருந்ததுன்னு. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்ஸ். Thank you guys for watching this video.